ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் உங்களுடைய ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு. இது 8th ஸ்டாண்டர்டுடைய இது. லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸுக்கு வரும். இந்த கொஸ்டின் பேப்பர் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா ஒரு மாடல் மட்டும்தான். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஆல்ரெடி டீச்சர்ஸ் நடத்தியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே போதும், நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட முடியும். சரி, ஃபஸ்ட்டு போவோமா? ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது நல்லா இங்கே பார்த்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அண்டர்லைன் அடிக்கோடிட்டுருப்பாங்க. சரி, இப்போ ஏன்றது கொஸ்டின். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த வேர்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த நைஸ் ஃபன் இன்டீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் நல்லா டார்க்காக கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லை இட்டலைஸ்டு வேர்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதோட மீனிங்னா செய்யணும், நம்ம கண்டுபிடிச்சி எழுத வேண்டி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இன்டீட்னு சொல்லியிருக்காங்க, உண்மையாக, காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் அதோட மீனிங் இருக்கிற மாதிரி பாருங்கள், இன்ஃபேக்ட், டவுட்டட்லி, ஃபைன். ஓகே, இதில் இன்டீட் உண்மையாக, காரணமாக அப்படின்றதுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சு போகிறது எதுனா இந்த இன்ஃபேக்ட். ஓகேவா? அதனால், அதன் காரணமாக அப்படின்னு வருது. ஸோ அதோடைய மீனிங் கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு, மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் டிபிக்ட் இந்தியன் கல்ச்சர். டிபிக்ட்னா அதை சொல்லுது, வெளிக்காட்டுது, பறைசாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது வரைக்கும் இல்லையா, இதுதான் வேர்டு. டிபிக்ட்னா என்னது, நம்ம வெளிக்காட்டணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாப்புனா சுற்றி மூடிடுறது, ட்விஸ்ட்னா ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்கக்கூடிய விஷயம், போட்ரினா காமிக்கிறது, வெளிக்காட்டுறது. அப்போது டிபிக்ட்ன்றதுக்கு இந்த போர்ட்ரேன்றது தான் சரியான ஆன்சராக இருக்கும். அதை பார்த்து குறிச்சிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆண்டனிம்ஸ். இப்போ ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம சினானிம்ஸ் பார்த்தோம், மீனிங்ஸ் குறித்தோம். இப்போ ஆண்டனிம்ஸ் என்னென்னா இதோடைய ஆப்போசிட். இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் மீனிங் நம்ம கொடுக்க போகிறோம். ரைட்டா? உதாரணத்துக்கு நல்லவன்னா கெட்டவன், வெள்ளைன்னா கருப்பு, அது மாதிரி. ஃபஸ்ட்டு, இளவழகி வான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இன் 2008. இளவழகி உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து 2008 வின் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கு வந்து வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வான்ன்றது வின்னோட ஃபாஸ்ட் ஃபார்ம். வின்னா வெற்றி பெறுறது. ஓகே, வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெற்றி பெறுறதுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? தோல்வி அடையிறது. இங்கே பாருங்கள், அட்டைன்னா எதுவும் ரீச் ஆகுறது, அது வெற்றி பெறுறது தான் குறிக்கும். லாஸ்ட் அப்படின்னா இழந்துடுறது, தோல்வித்து போடுறது. சக்சீட்னா வெற்றி அடையிறது. அப்போ வான்க்கு ஆப்போசிட் என்னது? லாஸ்ட்டு. ஓகேவா? இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து குறிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சஃபர்டு. அஜய் சஃபர்டு அண்ட் இன்ஜுரி. அஜய்க்கு ஒரு காயம் ஏற்பட்டு அதனால் துன்பப்பட்டான். இப்போ இதில் பார்த்துக்கோங்க, ஆப்போசிட் என்ன வருதுன்னா சாரோ. சாரோனால அதோடய மீனிங்காக போயிடுது. ஆமாம், துன்பப்படுறதுன்னு அர்த்தம். என்டியோடு தான் தாங்கிக்கிறது. ஓகேவா? மூணாவது ஹர்ட்டுனா காயப்படுறது, துன்பப்படுறது. அப்போ இதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டான மீனிங் இருக்குது? சஃபர்டுக்கு ஆப்போசிட் என்டியோடு தாங்கிக் கொள்வது. அவன் என்ன செஞ்சான்? அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது கரெக்டாக பார்த்து குறிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சி ஹேட் டு டேஸ் ஹர் ஹேர். இப்போ தலைமுடியை வந்து என்ன செய்யணும்னா அதாவது சாயம் பூசணும். இந்த சாயம்ன்றதுக்கு என்னது? இதில் பாருங்கள், டை. ஓகே, டைனா நம்ம சாயமோ ஏதோ ஒன்று நினச்சிக்கலாம். இப்போ இதில் ஸ்பெல்லிங் தேர்து மீனிங் போடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். டிஐஇ, இறத்தல், செத்தல், சாதல், இதை போல். ஓகேவா? வரும் இல்லையா? அப்போ இது நமக்கு வராது. அப்போ இந்த டைன்றது டிஒய்இ. இதுதான் என்ன செய்யணும், நம்ம இங்கே ஆன்சரை எழுதணும். சாயம் பூசுதல் தலைக்கு. சரியா? அடுத்தது, வி கெட் மில்க் ஃப்ரம் டேஷ். வி கெட் மில்க். பால் எதுலேருந்து பெறுறோம்? நம்ம டெய்ரி. ஓகேவா? டெய்ரினா பால் சார்ந்த பொருட்கள். பால் சார்ந்த பொருட்கள் எதுலேருந்து கிடைக்கிது? இந்த பசு, ஆடு, மாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த இதில் டயரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த நாட்குறிப்பு, நோட்டில் இருக்கக்கூடிய அந்த குறிப்புகள் எழுதக்கூடிய ஒரு புத்தகம். இதை நாம் எடுத்து இதிலேருந்து நம்ம பால் பெறது கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. டெய்ரினா தான் என்னது? பால் சார்ந்த பொருட்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம குறிச்சிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அப்ரிவேஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதுக்கு என்னென்னா, இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், பேன். இந்த பேன் கார்டுன்றதை நீங்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏராளமான முறை. ஒரு செகண்ட். எஸ், இந்த பேன் அப்படின்னா என்னென்னா பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம டேக்ஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா பர்மனெண்ட், PRMANENT, பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா? இந்த PA
பேன் வந்துருச்சா. இப்போது ரூம் சிஸ்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மொபைல் யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதுக்கு சொல்லுவோம். ரீட் ஒன்லி மெமரி. அங்கே பாருங்கள், ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதோட அப்ரிவேஷனாக மாறிடும். இப்போ எஸ்பிஐன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். சிம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, சப்ஸ்கிரைபர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல், இதை மாதிரி தான் சொல்லலாம், நம்ம எழுதணும். கரெக்ட். இப்போ ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ், இது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு டிஃப்ரென்ஸ் எப்படி வந்து அது சிங்குலர் ப்ளூரலுக்கு மாறுது அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம ப்ளூரல் ஃபார்ம்னால இதோட ஒருமையிலேருந்து பன்மையாக மாற்றுறது. சரியா. இப்போ ஃபுட்னு இருக்குது, பாதம். இது ஒரு ரூல்ஸ் படி இந்த ஓஓ அப்படின்னு இருந்தாலே நம்ம என்ன செஞ்சிடோம்னா ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். ஆக்சுவலாக ஃபுட்ன்றது சிங்குலர், இந்த ஃபீட்ன்றது ப்ளூரல். அதுக்கு அந்த ஓஓவை என்ன பண்ணணும், ஃபீட்டுன்னு சொல்லிட்டு மாற்றிடணும். இப்போ இதில் பார்த்துக்குங்க, மீடியம் ஆஸ் பர் ஒரு ரூல்ஸ் நம்ம சொன்னதில் யூஎம்மில் முடிஞ்சதுன்னா மீடியா, எம்இடிஐஏ, அதாவது அந்த யூஎம்ஐ எடுத்துகிட்டு ஏ போட்டோம்னா போதும், நமக்கு மீடியான்னு மாறிடும். சரி. இப்போது இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்இஏஎஃப்னு வருது, லீஃப்னு. எஃப்பில் முடிஞ்சால் என்ன போடணும், இந்த எஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் போடணும், லீவ்ஸ். ஓகேவா. இப்போ கிரைசிஸ்னு வருது, சிஆர்ஐஎஸ்ஐஎஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐஎஸில் முடிஞ்சதுன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஎஸ் எடுத்துகிட்டு கிரைசஸ்ன்னு போடலாம், சிஆர்ஐஎஸ்இஎஸ், கிரைசஸ் அப்படின்னு போடலாம். சரி, ஒரு சில எக்ஸம்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்குங்க, இப்போ ஷீப் வருதுன்னு வச்சுக்கோங்க, எஸ்ஹெச்இஇபி, ஷீப்பு. இது வந்து சேஞ்ச் ஆகாது, ஷீப்பினா தான் நம்ம போடணும். ஓகேவா. சிசர்ஸ் கம்யூனிகேஷன் இது போல் தான் போடணும். நீங்கள் கரெக்டாக அந்த சிங்குலர் ப்ளூரல் நம்ம நடத்திருக்கிறத பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டு மேக் ஏ காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டுன்றது நவுன் ப்ளஸ் நவுன் ப்ளஸ் வேர்பு, நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், இது போல் நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரும். 2 வார்த்தைகள், மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள் சேர்ந்து வர்றது நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், சூஸ் த ஆப்ஷன் டு பேர் வித் கட். இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காங்க பாருங்கள், கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் சொல்லி பாருங்கள், ஷூ கட், ஃபுட் கட், இல்லையே ஹேர் கட், தலைமுடி வெட்டுதல் சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம ஈஸியாக பொருந்தி வந்துடும். இதில் பாருங்கள் எடுத்தது, சூஸ் த ஆப்ஷன் டு பேர் வித் ப்ளே. இங்கே இதில் பார்த்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளே திங் வரும், ப்ளேஃபுல் வரும். அதாவது ப்ளேஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்போம், இந்த ப்ளேஃபுல் இதுவும் ஆப்ஷன் வரும். ப்ளே திங் சொல்லி பாருங்கள், ப்ளே வாட்ச் இதெல்லாம் வராது. நம்ம இன்னும் செஞ்சிட முடியும், நம்ம காம்பவுண்டோட எழுத முடியும். சரி, ஓகே. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வச்சுப்போம். சில வேர்ட்ஸ்னால் என்ன தெரியுமா, அது சிம்பிளாகவே சொல்லுவோமே. பிளாக் என்ன போடலாம், போர்ட் போடலாமா. பிளாக் வந்து போர்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக போட்டுற முடியும். சரியா. பிளாக்குக்கு போர்டு, பிளாக் போர்டு, பிஓஏஆர்டி, பிளாக் போர்டு. அடுத்தது வந்து சொல்லுவாங்க ரிஸ்ட்டு, என்ன பண்ணலாம், வாட்ச். இதை மாதிரி அது பொருந்தக்கூடிய வகையில் என்ன பண்ணும், நமக்கு வந்து அந்த சிம்பிளான வேர்ட்ஸ்லாம் வரும், அதை பார்த்து எழுதிக்க வேண்டியது தான். ஃபில் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் கலெக்டிவ் நவுன். இந்த ஹேடு, அந்த ஆடு மாடு இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஃப்ளாக் ஆஃப் ஷீப்பு, அந்த அதோட வந்து கோயர், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களுக்குலாம் இந்த கலெக்டிவ் நவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். டைப் ஆஃப் நவுன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இருந்து. ஏ டேஷ் ஆஃப் கவுஸ். ஓகேவா. ஏ டேஷ் ஆஃப் கவுஸ்னால் என்னது, இங்கே இதில் இங்கே அந்த ஹேடு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹேடு, ஃப்ளாக்கு, கோயர். இது எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹேடு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம பொதுவாக லார்ஜ் நம்ம அனிமல்ஸ் இருக்குது இல்லையா, நிலத்தில் வாழக்கூடிய அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கு பாருங்கள், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாக்ன்றது உங்களுக்கு தெரியும், ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளையிங் ஆன் த ஸ்கை, அதாவது நல்ல ஒரு பறவைகளுடைய கூட்டத்தை சொல்லுவோம். இந்த கொயருன்றது மேக்ஸிமம் இந்த மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வ் ஆகக்கூடிய சிங்கர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த இதை வச்சுட்டு அப்படி கவனிக்கலாம். ஏ டேஷ் ஆஃப் கவுஸ், ஃப்ளாக் சொல்லாமல், ஃப்ளாக் எதுக்கு வரும், நமக்கு வந்து பறவைகளுக்கு தான் வரும். கொயருன்றது சிங்கர்ஸ்க்கு. அப்போது டேஷ் ஆஃப் கவ், ஏட். ஓகேவா. மாட்டு கூட்டம், மாட்டு மந்தை. ஓகேவா. ஏட் ஆஃப் கவுஸ். நெக்ஸ்ட் டேஷ் ஆஃப் சிங்கர்ஸ், ஃப்ளாக் வராது, ஏடு வராது, அப்போது கொயர், சிஹெச்ஓ, கொயர் ஆஃப் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் போடணும். நெக்ஸ்ட் வந்து போகிற டேஷ் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னா என்னது, பஞ்ச் ஆஃப், அதாவது கொத்து, கிரேப்ஸ், அது திராட்சை கொத்து. ஓகேவா. இதை போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் சேஞ்ச் த பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்ட்டு பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸை வந்து பொசசிவ் ப்ரோனவுனை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. பர்ஸ் இஸ் ஸ்மால், ஓகேவா. மை புக் இஸ் நியூ,
இந்த ஸ்மாலு, சின்னது, நியூவு, புதுசாக, பழசா, இதை போல். ஓகேவா? இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா நம்ம ஃபஸ்ட்டில் இதை கொண்டு வந்துடணும். ஓகேவா? த ஸ்மால், அது இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இல்லை வெறும் ஸ்மால் கூட போட்டுக்கலாம், இல்லை நியூன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன மாற்றணும் இதை இன்ட்டு பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ்னா இப்போ பாருங்கள், இந்த ஆர் பர்ஸ் இஸ் ஸ்மால், அவளுடைய பர்ஸ் வந்து ரொம்ப சிறியது. மை புக் இஸ் நியூ, என்னுடைய புத்தகம் வந்து புதியது. ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதில் போடும்போது த போட்டுக்கலாம், இல்லை த போடாமலும் போடலாம். ஸ்மால் பர்ஸ் இஸ் அஸ், ஹெச்ஆர்எஸ். இந்த அஸ் போட அவளுடையது, என்னுடையது, நம்மளுடையது, அதை போல் போட்டால் தான் அது பொசசிவ் ப்ரோனவுனாக மாறும். புரிஞ்சுதா? ஸ்மால் பர்ஸ் இஸ் ஹர்ஸ், இல்லை த ஸ்மால் பர்ஸ் இஸ் ஹர்ஸ். ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்ஸை சொல்கிறதுனால த கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நியூ. நியூ புக் இஸ், இதை பாருங்கள், நியூ புக் இஸ் மைன் அப்படின்னா என்னது? என்னுடையதுன்னு சொல்லணும் இல்லையா? பொசசிவ்னஸ், அது அதனுடைய உரிமையை சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு நியூ புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போட்டுக்கணும். அதுக்கேற்ற போல் எக்ஸசைசஸ் இருக்குது, இது நிறைய பாருங்கள். ஓகே, கம்பேர் டூ திங்ஸ் அண்ட் ரைட் தி ஆன்சர்ஸ். இது பார்த்துக்கோங்க. விச் இஸ் யூஸ்ஃபுல், ஏ மொபைல் ஆர் டெலிவிஷன்? உங்களுக்கே நல்லா தெரியும். கம்பேர் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட திங்ஸ் தான். 2, 3, 4, 10 எவ்வளோ ஒன்றும் இருக்கலாம். அதை என்ன செய்யணும்னா நம்ம வேறுபடுத்தி காட்டணும். ஓகேவா? அதுதான் இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. கம்பேர் டு விச் இஸ் யூஸ்ஃபுல், நமக்கு எது அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெலிவிஷனும் யூஸ்ஃபுல் தான், பட் எல்லாத்த விட மொபைல்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? விச் இஸ் யூஸ்ஃபுல், ஏ மொபைல் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் தென் டெலிவிஷன். ஓகேவா? மொபைல் யூஸ் ஹைலி யூஸ்ஃபுல் தென் டெலிவிஷன் போடணும். மொபைல் இஸ் highly useful தென் டிவின்னு ஷார்ட்டாக போட்டுக்கிறேன், டெலிவிஷன். ஓகே, விச் இஸ் ஃபாஸ்டர்? உங்களுக்கு தெரியும், பஸ் நிறைய வேகம் தான் போகும், பட் சூப்பர் ஃபாஸ்ட்டு, இதை போல் புல்லட் ட்ரெயின்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக போகும். அப்போ ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ட்ரெயின், த ட்ரெயின் இஸ் ஃபாஸ்டர் தென் பஸ். ட்ரெயின் இஸ் ஃபாஸ்டர் தென் தி பஸ். பஸ்ஸை விட ட்ரெயின் ரொம்ப வேகமாக போகும். ஓகேவா? அதே போல் நம்ம வேறு சில விஷயங்களை என்ன பண்ணிக்க முடியும், நம்ம ஈஸியாக போட்டுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேஞ்சஸ் ரிவர் அண்ட் காவேரி ரிவர் விச் இஸ் தி லார்ஜஸ்ட் இல்லை லாங்கஸ்ட்னு சொன்னோம்னா கேஞ்சஸ் நமக்கே தெரியும், நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவுடைய ஐகானிக் ரிவர். புரிஞ்சுதா? அதை போல் நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த லெசனில் இருக்கு இல்லையா, அந்த லெசன் பேஸ் பண்ணினது ஸ்டோரினெல்லாம் நான் இங்கே படிச்சிருக்கீங்க. த டைமண்ட் ஜுவல் வாஸ் லையிங் இன் த டேஷ். ஆன்சர் தெரியும் இல்லையா? ஒரு குப்பை சேர்ந்த இடம். அதுக்கு நம்ம ஒரு டேம் யூஸ் பண்ணியிருப்போம். என்னது அது? மக் ஹீப், MUCK, மக் ஹீப். மக் ஹீப்னா ஒன்றும் இல்லை, எல்லா குப்பை கூலங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு டஸ்டியான பிளேஸ்க்கு தான் மக் ஹீப். அந்த இடத்துல தான் அது என்ன பண்ணிச்சு, அந்த பறவை போயிட்டு ஆண் பறவை தூக்கிட்டு வந்துச்சு, அதை கண்டுபிடிச்சி. அடுத்தது அஜய் மாஸ்டர் த டெக்னிக் ஆஃப் டேஷ். என்ன பெயிண்டிங்கில் அவன் சின்ன அரிசி, சாக் பீஸ் இது போல் விஷயங்கள்லாம் நிறைய பண்ணான் இல்லையா? அது இந்தியானுடைய ஐகானிக் ஒரு ஆர்ட் ஃபார்ம். என்னது அது? மினியேச்சர் பெயிண்டிங், MINIA, மினியேச்சர் பெயிண்டிங். இந்த ஆர்ட்டில் தான் என்ன பண்ணான் அவன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்தான். அடுத்தது சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த போலீஸ் சர்ச் ராமையாஸ் ஹோம். ராமையாஸ் ஹோமில் வந்து சர்ச் பண்ணாங்களா? இல்லை, ஆக்சுவலாக அவங்க மேலே சஸ்பெக்ட் வரல. குப்பாயோட வீட்டில் தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சர்ச் பண்ணியிருந்தாங்க. ஊரில் ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க. எப்போ வேணாலும் அவங்கள வந்து பிடிச்சிடலான்ற பயத்திலே இருந்தாங்க. ஃபால்ஸு. செகண்ட், அஜய் காக் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஓகே, அஜய் காக் யார்? அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு. எஸ், அஜய் காக் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ட்ரூ. படித்தோம் இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமெம்பர் பண்ணுங்கள். ஆன்சர் 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் அதை படிக்கணும் ஃபுல்லாக. வேர் டிட் த பேர்ட் ட்ராப் டைமண்ட் ஸ்டட்? உங்களுக்கு தெரியும், இங்கே இதை பாருங்கள். ஆன்சர் எனி த்ரீ ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். வேர் டிட் த பேர்ட் ட்ராப் டைமண்ட் ஸ்டட்? மக்கிப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த டைமண்ட் ஸ்டட்டை அது என்ன செஞ்சிச்சு, யாரோட வீட்டில் வந்து போட்டுச்சு? அது வந்துட்டு நம்முடைய ராமையோட வீட்டில் போட்டுச்சு. அது எங்கே போட்டு ஏதாவது நீங்கள் ஆன்சர் எழுதும்போது வேர் டிட் த பேர்ட் ட்ராப் த டைமண்ட் ஸ்டட் இன் ராமையாஸ் ஹவுஸ் போட்டாலும் ஓகே. ஆர்
ஆன் த ஃப்ளோர் ஆஃப் ராமையாஸ் ஹவுஸ்ன்னு போட்டாலும் சரி. ஆன் த ஃப்ளோர், ஆன் த ஃப்ளோர், ஆன் த ஃப்ளோர், அந்த ராமையா வீட்டோட அந்த வீட்டுக்குள்ளே அந்த தரை மேலே என்ன பண்ணிடுச்சு, போட்டுடுச்சு. அதுதான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு, who was suspected of stealing the diamond nose stud? இது நீங்கள் யார் இது சஸ்பெக்டட்னா யார் சந்தேகப்பட்டாங்க? அந்த மீனாட்சி அம்மாவுடைய ஒரு வேலைக்கார பெண் இருந்தாங்க இல்லையா, அவங்க பேர் என்னது, குப்பாயி. சரி, வெறும் குப்பாயின்னு எழுதினா போதுமா? ஆன்சர் கரெக்டு, பட் மீனிங் வராது இல்லையா? அப்போ எப்படி எழுதணும் ஆன்சர்னா, குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட் ஸ்டீலிங் த டைமண்ட் நோஸ் ஸ்டட்னு கொஸ்டின் மார்க் எடுத்துகிட்டு எழுதணும். குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட் ஆஃப் ஸ்டீலிங் த டைமண்ட் நோஸ் ஸ்டட் அப்படின்ட்டு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். குப்பாயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாட் டிட் ஆசா தேவி டீச் அஜய்? இப்போ தான் நம்ம சொன்னோம், 1 மார்க்லேயே பார்த்தோம். ஆசா தேவின்றவங்க அந்த மினியேச்சர் பெயிண்டிங்கில் ரொம்ப ஃபேமஸானவங்க. இவங்க என்ன டீச் பண்ணுறாங்கன்னா, ஆசா தேவி டீச்ன்றதை டாட்டுன்னு போட்டுக்கணும். ஃபாஸ்ட் ஃபார்மில் முடிஞ்சதை பற்றி சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, டிட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ ஃபாஸ்ட் டென்ஸ். ஆசா தேவி டீச்சோட ஃபாஸ்ட் ஃபார்ம் டாட் அஜய் மினியேச்சர் பெயிண்டிங்னு போட, அவ்வளோதான். மினி ATURE மினியேச்சர் பெயிண்டிங், இதுதான் ஆன்சர். ஆசா தேவி டாட் அஜய் மினியேச்சர் பெயிண்டிங், இது கரெக்டான ஆன்சர். வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்னா, அஜய்க்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த இயரிங் ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லையா, அவங்க ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெயிண்டிங் கிட்டை வந்து கொடுக்குறாரு, அதுதான் கிஃப்டட். அஜய் வாஸ் கிஃப்டட் வித் அ பெயிண்ட் கிட், அவ்வளோதான். ஒரு பெயிண்ட் கிட்டை கொடுக்குறாரு, அதை வச்சு அந்த பிள்ளை என்ன செய்கிறான், சோர்லலாம் ஓவியம் வரைகிறான். ஓகே, இதுதான் வந்து நம்ம எழுதணும். அப்போது அஜய், இந்த வாஸ்ன்றது இங்கே வரலாம். அஜய் வாஸ் கிஃப்டட் வித் அ பெயிண்ட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் ஆன்சர் எழுதணும். இதே போல் நீங்கள் இது எல்லாமே எழுதிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் சரியான ஆன்சர் என்ன பண்ணிட முடியும், எழுத முடியும். நெக்ஸ்ட்டு, ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பேராகிராஃப் இன் அபவுட் 100 வேர்ட்ஸ். இது இருக்குது 100 வேர்ட்ஸ்ன்றது பார்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கட்டாயமாக நீங்களே என்ன செஞ்சிட முடியும், எழுத முடியும். ஒய் டு தி ஸ்பேரோ த்ரூ த நோஸ் ஜுவல் இன்டு ராமையாஸ் ஹவுஸ்? இது நோஸ் ஜுவல் எதுக்கு தூக்கி போட்டுடுச்சு? பிகாஸ் த மேல் பேர்ட் ஃபவுண்ட், கரெக்டாக, மேல் பேர்ட் ஃபவுண்ட் a glittering diamond stud in a mukip. It brought it to her to his wife. அது அந்த பறவையோட ஒய்ஃபுக்கு கொண்டு வந்துச்சு. பட் த ஃபீமேல் பேர்ட் didn't accept it because they cannot eat it. So she asked, அந்த பறவை ஃபீமேல் பேர்டு asked the male bird to go and set some worms and insects டு ஃபீட், ஓகேவா, டு ஃபீட் தர் கிட்ஸ், அதாவது அந்த ஃபீட் தர் கிட்ஸ் தான் அந்த பறவைங்களுக்கு கொடுக்கலான்ட்டு. ஸோ த பேர்டு, மேல் பேர்டு த்ரீவ், ஓகேவா, த்ரோன்றதனுடைய பாஸ் ஃபார்ம் தூக்கி போட்டுடுச்சு. த்ரீவ் த டைமண்ட் ஸ்டட் இன்சைட் த ராமையாஸ் ஹவுஸ் ஆன் தி ஃப்ளோர். இதுதான் வந்து ஆன்சராக எழுதணும். இதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எழுதிடலாம். ஹவு டிட் அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் இஸ் சன்ஸ் டேலண்ட்? வென் யூ வாஸ் அஃபெக்டட் பை, அந்த சின்ன வயசில் அவனுக்கு அந்த இயரிங் ப்ராப்ளம் வந்தபோது என்ன பண்ணார்? He gifted a paint kit. Okay, his son was very eager and very interested using that paint kit and the brush in it. He drew so many things on the wall. So by seeing his talent and by seeing his interest in painting, he further took him for practice with some of the experts. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எழுதணும். நீங்கள் ப்ராப்பராக இது புக்கில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு, ரீட் த போயம் ஃப்ரம் யுவர் மெமரி. ஓகேவா? சம் பிளேஸ் டெல் யூ ஸோ, ரீரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை வந்து உங்களுடைய வேர்ட்ஸ், அந்த ஒரு சில வார்த்தைகளை என்ன செய்யலாம், நீங்கள் மாற்றி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா நீங்கள் எழுதிக்கணும். அந்த புக்கில் நீங்கள் படிக்கிற போயமை ஜஸ்ட்டு ரீரைட் பண்ணி உன்னுடைய ஓன் வேர்ட்ஸ் அதுக்கு ஏற்ற போல் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரைமிங் ஏற்படுத்தி நீங்கள் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு, ரீட் த poetic lines and answer it. There is something special about your father's love. இந்த போயம் நீங்கள் படித்த உடனே உங்களுக்கு நல்லா தெரியணும். இது எந்த லைன்ஸில் வருதுன்னா, ஸ்பெஷல் ஹீரோ யாருன்னா ஃபாதரை பற்றினது, அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்துடணும். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? இதை சொல்கிறது யார்? இந்த ஹூ இஸ் த ஸ்பீக்கர் மேக்ஸிமம் யாருன்னா, இதை சொல்கிறது அந்த சின்ன பிள்ளை, குழந்தை சொல்லுது. யார்? அப்போ அந்த குழந்தை சொன்னாலும் அந்த போயம் சொல்கிறதுனால போயட், த போயட் தான் ஸ்பீக்கர். சரியா? ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன் இந்த போயம்? இந்த போயமில் அந்த பிள்ளை சொல்லக்கூடிய ஸ்பெஷலான ஹீரோ யார்? ஃபாதர், அவங்க அப்பா.
இல்லை டேடு, எது வேணாலும் போட்டுக்கோங்க, டேட். இதுதான் வந்து ஸ்பெஷல் ஹீரோ. அப்புறம் ஐடென்டிஃபை த அலிட்ரேஷன் இன் த கிவன் லைன். இந்த அலிட்ரேஷன் இந்த கிவன் லைன் அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அலிட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட் லெட்டர் தொடங்குது இல்லையா, எந்த ஒரு லைன்லேயும் இந்த சேம் லெட்டர், ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக ரிப்பீட் ஆகிட்டே இருந்தால் அது நம்ம அலிட்ரேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேர்ன்றதில் டீ இருக்கா, இந்த டீ வந்து ஃபஸ்ட் லைனில் வேறு எங்கன்னா ரிப்பீட் ஆகுதா பாருங்கள், கிடையாது. சரி, ஈஸ் இல்லை. சம்திங் பாருங்கள், இந்த இதில் தேர்ட் வேர்டு பாருங்கள், சம்திங் இருக்கா, இதே சம்திங்கோடைய சம்திங் ஸ்பெஷல் இதுவும் இருக்குது. அப்போ இந்த 2 வேர்டும் சம்திங் ஸ்பெஷலும் இந்த ஃபஸ்ட் லைனில் அலிட்ரேட்டட் வேர்டு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அபவுட் ஏ இருக்குது. இதே போல் வேறு எதுனா ஏ இருக்கா பாரு, இது நம்ம போட முடியாது. ஃபாதர்ஸ் லவ், எஃப் லவ், இது நம்ம என்ன செஞ்சிட முடியாது, நம்ம போட்டுக்க முடியாது. அப்போது சம்திங் ஸ்பெஷல், இது ரெண்டுமே அலிட்ரேட்டட் வேர்டு நமக்கு வரும். சம்திங் ஸ்பெஷல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த கேரக்டர். இங்கே இந்த ஐடென்டிஃபை த கேரக்டரில் விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வரக்கூடிய பாரு, ஐ எம் கிளாட் டு நோ தட் யார் சொல்லுவாங்க, இது வந்து நம்மளுடைய அருண் தானே சொல்லுவாங்க, அருண். இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, யார், அங்கே வரக்கூடிய சதீஷ். இது நல்லா படிங்க, இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? சதீஷ் சொல்லுவான். அப்புறம் பார்த்துக்கோ, இப்போது மேட்ச் த ஃபாலோவிங். ட்ரெயின் பவுலர் சதீஷ். ஓகே, ட்ரெயின் அப்படின்னா என்னது, அந்த வேவ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், அது வளைஞ்சு வரக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம வேவ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ட்ரெயினுக்கு வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து பாரு, பவுலர் யார் இருங்க, பவுலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அருண் தான் என்னது, ஒரு நல்ல ஒரு சிறந்த பவுலராக இருப்பான். ஸோ பவுலர் வந்து அருணுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சதீஷ் யார், பாய் ஆஃப் சேம் ஏஜ் என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய சதீஷ்க்கு கொடுப்பான், பாய் ஆஃப் சேம் ஏஜ். அடுத்தது, ரைட் எ லெட்டர் டு த போலீஸ் கமிஷனர் அபவுட் த நாய்ஸ் காஸ்ட் பை தி லவுட் ஸ்பீக்கர் இன் எ மியூசிக்கல் ஷாப் நியர் யுவர் ஸ்கூல். நம்ம கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் ரைட் எ லெட்டர் டு த போலீஸ் கமிஷனர் அபவுட் த நாய்ஸ் காஸ்ட் பை தி லவுட் ஸ்பீக்கர் இன் மியூசிக் ஷாப் நியர் யுவர் ஸ்கூல். அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்போம், இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன் பார். ஃப்ரம் உங்களுடைய நேமு, ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட், ஏவா பியா சியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்க. GHSS நம்ம ஸ்கூல் பேர் போடுறீங்க. ஓகேவா? சென்னை 56 போடுறீங்க. 2 யாருக்கு எழுத சொல்லியிருக்காங்க, போலீஸ் கமிஷனர். அது என்ன பண்ணோம், த போலீஸ் கமிஷனர் சென்னை, இதை போல் போடுறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்கோம், கமிஷனர் அபவுட் தி நாய்ஸ் காஸ்ட் பை தி லவுட் ஸ்பீக்கர். சப்ஜெக்ட் என்ன எழுதலாம், ரெக்வஸ்டிங் யூ டு டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த நாய்ஸ் காசிங் ஷாப். ஓகேவா? நியர்பை டு அவர் ஸ்கூல். அதை போல் என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு எழுதுகிறோம். அப்புறம் ஐஆர்வின்னு போட்டுக்கோ. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டட் சார், அது சப்ஜெக்ட்னு போட்டோமா. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், யார் வேணாலும் இருக்கலாம் இல்லையா கமிஷனரா, அதனால் அப்படி போட்டு ஐஆர்வின்னு போடணும். நாங்கள் வி ஆர் ரைட்டிங் திஸ் letter on behalf of all of our students because we are facing a lot of disturbances because of a nearby music shop as they are playing the music with a louder sound. We informed them many times but they are not cooperating with us, so please take proper action and instruct them to not to use the music beyond the limit. So thank you. இதே போல் உங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ இதெல்லாம் வச்சு என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு ஆன்சராக நீங்கள் எழுத முடியும். அதாவது நாங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து எழுதுகிறோம்,
எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு மியூசிக் ஷாப் இருக்குது. அந்த மியூசிக் ஷாப்பில் வந்து ரொம்ப மியூசிக் அதிகமாக வச்சு கேட்குறாங்க. அந்த நாய்ஸ் வந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ முறை சொல்லிட்டோம் அதிகமாக வைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்கல. தயவுசெய்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்கள அதிகமாக மியூசிக்லாம் ஸ்கூல் டைமில் வைக்காதபடி அறிவுரை பண்ணுங்கள். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக முடிச்சுட்டு யுவர்ஸ் ட்ரூலி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இதை போல் சொல்லிவிட்டு என்ன செய்யணும், நீங்கள் சைன் பண்ணிடணும். டேட் போட்டு உங்களுடைய ப்ளேஸ் போட்டால் போதும். ஓகேவா? இது ஒரு மாடல் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஒர்த் வைல் தான். ஓகேவா? எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.